Hello students, நாம இப்போ Microsoft Office 2007ல MS PPTல கிளாஸ் 5 பார்க்க போறோம். ஸோ இந்த கிளாஸ் 5ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்செர்ட் டேப். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இன்செர்ட் டேப்ல 2 குரூப் பார்த்தோம். மீதி ரிமைண்டர் இருக்கிற குரூப் தான் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி என்னென்ன குரூப் பார்த்தோம்? டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்கறதுன்னு பார்த்தோம். அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன், ஒரு பிக்சர், கிளிப் ஆர்ட், ஷேப், ஒரு ஆல்பம் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸ்மார்ட் ஆர்ட், ஷார்ட், இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது. கிரியேட் பண்ண அப்புறம் இதுக்குன்னு தனி ஸ்டைல்ஸ், ஃபார்மேட் டேப், டிசைன், லேஅவுட் டேப்னு இருந்துச்சு. ஸோ அதில் எப்படி இதுக்கு உண்டான ஸ்டைல் கொடுக்கறதுன்றது பார்த்தோம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் பார்க்கக்கூடியது லிங்க் குரூப், டெக்ஸ்ட் குரூப், மீடியா கிளிப்ஸ், இந்த 3 குரூப்பை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லிங்க்ஸ் குரூப். ஓகேங்களா? ஸோ லிங்க்னா என்னென்னா ஒரு ஃபைலுக்கும் இன்னொரு ஃபைலுக்கும் லிங்க் கிரியேட் பண்ணுறது. ஸோ நான் இப்போ பிபிடியில் இருக்கேன் அப்படின்னா அதிலிருந்து வந்து இன்னொரு ஃபைலை எப்படி பிபிடியில், இந்த பிபிடி ஃபைலில் இப்போ இருக்கிற கரண்ட் ஃபைல்லேருந்து வேற ஏதாவது ஒரு ஃபைலை எப்படி ஓப்பன் பண்ணுறது, இல்லை வெப்சைட் எப்படி ஓப்பன் பண்ணுறது. ஸோ ஒரு ஃபைலுக்கும் இன்னொரு ஃபைலுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது தான் லிங்க். ஓகேங்களா? ஸோ இதில் 2 கமெண்ட்ஸ் இருக்குது, ஹைப்பர் லிங்க், ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ பிபிடி ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் இன்செர்ட் டேப்பில் லிங்க் குரூப். ஓகேங்களா? ஸோ லிங்க் குரூப் டிசேபிளில் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அது எனேபிளில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு பிளாங்காக ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் 4 ஸ்லைட் கிளியர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்லைடில் டேபிள், இல்லுஸ்ட்ரேஷன், ஷேப்புன்னு கொடுத்துருக்கேன். அடுத்ததில் ஃபஸ்ட்டில் வந்து டேபிள் போட்டிருக்கேன். அடுத்ததில் வந்து கிளிப் ஆர்ட் இமேஜஸ் வச்சுருக்கேன். அடுத்ததில் ஒரு ஷேப் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ லிங்க் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஹைப்பர் லிங்க், இதனோட ஷார்ட்கட் Ctrl+K. ஓகேங்களா? ஸோ நமக்கு ஓப்பன் ஆனதும் ஒரு பார் ஓப்பன் ஆகுது. இதில் பாருங்கள் 4 டைப்பாக நம்ம வந்து ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ். அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபைல்ல இருந்து வேற ஒரு, இப்போ நான் இங்கே ஒரு பிபிடி வச்சிருக்கேன், இதுக்கு முன்னாடி கிளாஸ் பிபிடி எல்லாம் வச்சிருக்குல்ல. ஸோ இந்த பிபிடிலேருந்து அந்த பிபிடிக்கு எப்படி கனெக்ஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு பேர் தான் எக்ஸிஸ்டிங் ஃபைல். இல்லை ஏதாவது ஒரு வெப் பேஜ் அதனோட யூஆர்எல்ல வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே லிங்க் கொடுத்தோம்னா நீங்கள் அந்த யூஆர்எல்ல கிளிக் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக அந்த வெப் பேஜுக்கு போகிற மாதிரி. அடுத்தது பிளேஸ்ட் இன் திஸ் டாக்குமெண்ட். அப்படின்னா இங்கே இருக்கிற ஒரு ஸ்லைட்ல இருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு வந்து லிங்க் கிரியேட் பண்ணுறது. அடுத்தது கிரியேட் நியூ டாக்குமெண்ட். அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் லிங்க் கிரியேட் பண்ணலாம், அந்த லிங்கோட கனெக்ஷன் எங்கே போகும்னா நீங்களே ஒரு புதுசாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுற மாதிரி போகும். ஓகேங்களா? ஆல்ரெடி ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் லிங்க் கொடுத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல். இப்போ லிங்க் கொடுத்துட்டு அதுலேருந்து ஃபைல் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரியேட் நியூ டாக்குமெண்ட். அடுத்தது உங்கள் இமெயில் அட்ரஸை வந்து லிங்க் கொடுத்துட்டிங்கன்னா அதை கிளிக் பண்ணும்போது உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு டைரெக்டாக போய்டும். நீங்கள் யாருக்காவது இமெயில் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இந்த 4 வேஸில் வந்து நம்ம ஹைப்பர் லிங்கை கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லைட், ஸோ இதில் இந்த டெக்ஸ்ட் நான் அப்படி செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு ஹைப்பர் லிங்க் கொடுத்தேன்னா அதனோட நேம் இங்கே விசிபிள் ஆகும். ஸோ நீங்கள் எந்த நேமுக்கு, எந்த இமேஜஸ்க்கு, சப்போஸ் இமேஜஸ்னா சம் சர்ச் டாக்குமெண்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காமன் நேம்ல தான் இருக்கும். அதே ஏதாவது ஒரு வேர்ட் கொடுத்து செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு டிஸ்பிளேன்னு இருக்கும். ஸோ நீங்கள் வேணா இந்த நேமை இங்கே கூட மாற்றிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இங்கே டேபிள் வேண்டாம், வேற ஏதாவது ஒரு நேம் வேணும் அப்படின்னா மாற்றிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஸ்லைடு அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்லைடுன்னு கொடுத்துட்டேன். அடுத்தது ஸ்க்ரீன் டிப்னா என்னன்னா, நீங்கள் இந்த டேபிள், இல்லுஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ இது மேலே வந்து உங்கள் மவுஸ் பாயிண்டர் வைக்கும் போது சம் மெசேஜ் மாதிரி ஏதாவது வந்து கொடுக்குற மாதிரி, ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி, இதுக்கு உண்டானது சும்மா ஒரு டிப்ஸ் மெசேஜஸ் மாதிரி. இப்போ நீங்கள் இது மேலெல்லாம் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஷார்ட்கட் கீஸ் தெரியுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது மேலே வச்சு கிளிக், இது மேலே ஜஸ்ட் உங்கள் மவுஸ் பாயிண்டர் வைக்கும் போது ஏதாவது ஒரு மெசேஜ் விசிபிள் ஆகிறது தான் ஸ்க்ரீன் டிப்ஸ். நான் இந்த ஸ்க்ரீன் டிப்பில் என்ன கொடுக்குறேன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடு அப்படின்னு கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது லுக்இன் அப்படின்னா என்னென்னா, ஸோ நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எங்கே உங்கள் டாக்குமெண்ட் வச்சுருக்கீங்க, எந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் லிங்க் பண்ணணும்னு இருக்கீங்களோ அதை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கே இருக்கிற டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஃபோல்டர் ப்ரௌஸ் ஃபைல் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் இங்கே பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ புக் மார்க்கும் சேம் ஸ்க்ரீன் டிப் மாதிரி தான். நீங்கள் இதை கிளிக் பண்ணும்போது எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துல உங்கள் மவுஸ் பாயிண்டர் போயிட்டு இருக்கும். அது பேர் தான் புக் மார்க். ஓகேங்களா? ஸோ இப்போ
நான் எக்ஸிஸ்டிங் ஃபைலில் இங்கே பாருங்கள் 3 மெத்தடில் நம்ம லிங்க் கிரியேட் பண்ணலாம். கரண்ட் ஃபோல்டர், ப்ரௌஸ்டு பேஜஸ், ரீசன்ட் ஃபைல். அப்படின்னா என்னென்னா கரண்ட் ஃபோல்டர்னா இப்போ நம்ம ரீசெண்டாக இப்போ ஒரு 1 டேக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபைல் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அந்த ஃபைலெல்லாம் இங்கே விசிபிள் ஆகும். ப்ரௌஸ்டு பேஜஸ்னால் நம்மளே வந்து நம்ம ஃபைலை வந்து ப்ரௌஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது. ஸோ இந்த இடத்துல அட்ரஸ் தெரிஞ்சால் நம்ம இந்த இடத்துல அட்ரஸ் கொடுக்கலாம். அட்ரஸ்ன்ற பாயிண்டில் அதாவது நம்ம ஃபைலோட பாத் நேம். அடுத்தது ரீசன்ட் ஃபைல்னா நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண ஃபைல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல உங்களுக்கு விசிபிள் ஆகுது. ஸோ நான் இப்போ எக்ஸிஸ்டிங் ஃபைல் கொடுக்குறேன். அதில் கரண்ட் ஃபோல்டரில் ஜஸ்ட் சும்மா ஏதோ ஒன்று, இப்போ இந்த இடத்துல வந்து கிளாஸ் 16 இருக்கு இல்லையா? ஸோ நான் இதை கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். நீங்கள் ஹைப்பர் லிங்க் ஒன்ஸ் கிரியேட் பண்ணால் அது வந்து ப்ளூ கலரில் தெரியும். ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் அண்டர்லைன் பண்ணி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா அந்த இடத்துல ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த ஹைப்பர் லிங்க் எப்படி கிளிக் பண்ணி பார்க்கலாம்னா, நீங்கள் ஸ்லைட் ஷோ பண்ணுறீங்க, ஸ்லைட் ஷோ விசிபிள் பண்ணி பார்க்குறீங்களா? ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நான் இப்போ F5 ப்ரெஸ் பண்ணி ஸ்லைட் ஷோக்கு வந்துட்டேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்தோடனே பாருங்க கர்சர் ஹேண்ட் சிம்பிளில் மாறிடும். ஹேண்ட் சிம்பிளில் மாற தெரியுதா? ஸோ ஹேண்ட் சிம்பிளில் மாறவே ஸோ இதில் ஒரு லிங்க் கிரியேட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்துல பாருங்க ஃபர்ஸ்ட்னு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட்னு என்ன கொடுத்தோம்? ஸ்க்ரீன் டிப்பை ஃபர்ஸ்ட்னு கொடுத்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜஸ் பாஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு முதல்ல டேபிள் தான் இருந்துச்சு. நம்ம தான் வந்து டெக்ஸ்ட் டு டிஸ்பிளேல போயிட்டு ஸ்லைட் மாற்றணும். ஸோ அந்த இடத்துல நம்ம நேம் என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஸோ அந்த நேமும் நமக்கு இங்கே விசிபிளாக இருக்கு. ஸோ இப்போ இந்த ஹேண்ட் சிம்பிள் மாதிரி வந்தோடனே ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ஸோ நம்ம இப்போ கிளிக் பண்ண உடனே நம்ம ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இந்த ஸ்லைடை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ பாருங்க இங்கே நமக்கு அந்த எக்ஸல் ஃபைலு ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் லிங்க் கிரியேட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதே உங்களோட அந்த ப்ளூ கலர்ல இருந்துச்சு இல்லையா ஹைப்பர் லிங்க், அது பாருங்க இப்போ கலர் வந்து சேஞ்சஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஸோ இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைப்பர் லிங்க்ல பிளேஸ்ட் இன் திஸ் டாக்குமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு ஸ்லைட்லேருந்து இன்னொரு ஸ்லைடுக்கு வந்து நம்ம லிங்க் கிரியேட் பண்ணுறது. ஸோ நான் இப்போ இல்லுஸ்ட்ரேஷன் இங்கே கொடுத்துருக்கேன்னா சொல்கிறேன். இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்க இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன், 3rd ஸ்லைட். ஸோ இந்த 3rd ஸ்லைடை கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த இடத்துல அது ப்ரிவியூ காமிக்க நீங்கள் எந்த ஸ்லைடை செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஓகே கொடுத்துருங்க. அடுத்தது ஷேப். ஸோ இதுக்கு ஹைப்பர் லிங்க்குக்கு 4th ஸ்லைடு. ஸோ ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள் லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ஸ்லைட் ஷோ கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இது ஓப்பன் ஆயிடுச்சு. மறுபடியும் ப்ரீவியஸ் ஸ்லைடுக்கு வந்துட்டு ஷேப் கொடுத்து பாருங்கள், ஷேப்போட ஸ்லைடு ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லிங்க் கிரியேட் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்த லிங்க். ஸோ அடுத்தது என்னன்னா கிரியேட் நியூ டாக்குமெண்ட். ஸோ நான் இந்த இடத்துல நியூன்னு கொடுக்குறேன். இது செலக்ட் பண்ணி ஹைப்பர் லிங்க்ல கிரியேட் நியூ டாக்குமெண்ட் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல நேம் ஆஃப் த டாக்குமெண்ட்ன்ற இடத்துல நான் கிளாஸ் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எந்த இடத்துல பாருங்க டாக்குமெண்ட் இங்கே பார்த்து கொடுத்துருக்கு. டாக்குமெண்ட்ல வந்து இந்த ஃபைல் கிரியேட் ஆகணும். நீங்கள் வேணா இந்த பார்த்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது எடிட் த நியூ டாக்குமெண்ட் லேட்டர், எடிட் த நியூ டாக்குமெண்ட் நவுன்னு இருக்கா. ஸோ இதில் வந்து நீங்கள் நவ் கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் இப்போ கொடுத்தோன்னே உங்கள் டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிட்டு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறதுனா சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லேட்டராக ஓப்பன் பண்ணி விசிபிள் பண்ணுறதுனாலையும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு லேட்டர் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ கொடுத்துட்டு ஸோ இந்த பாத்தில் எனக்கு இருக்கட்டும், ஓகே கொடுத்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்தோன்னே பாருங்கள் நமக்கு பிபிடி புதுசாக கிளாஸ் 5ன்னு சொல்லி போட்டுட்டு ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இதில் ஏதாவது நீங்கள் எடிட் பண்ணுறது சேஞ்சஸ் பண்ணுறது ஏதாவது இப்போ நியூவாக கிரியேட் பண்ணுறதுனா கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இமெயில் அட்ரஸ். ஸோ இந்த இடத்துல நீங்கள் உங்களோட இமெயில் அட்ரஸ் சப்ஜெக்ட் கொடுத்துடலாம். ரீசெண்டாக ஏதாவது இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த இமெயில் அட்ரஸ் இங்கே ஷோ பண்ணி காமிக்கும். அதாவது இதில் ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தீங்களா லிங்க்குக்கு அது வந்து இந்த இடத்துல காமிக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் எதை செலக்ட் பண்ணி இந்த இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்களோ ஸோ நான் இப்போ இந்த நியூவாக செலக்ட் பண்ணி இமெயில் அட்ரஸ் கொடுத்தேன்னா நான் இதை கிளிக் பண்ணும்போது உங்கள் இமெயில் அட்ரஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஓகேங்களா? அப்போ வந்து உங்கள் இமெயில் அட்ரஸ் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கணும். உங்களோட சிஸ்டமில் அது ஓப்பனில் இருந்தால் ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் லிங்க் மூலிமா உங்களுக்கு இமெயில் அட்ரஸ்க்கு கனெக்டட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ways மூலிமா தான் நம்ம ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணுறோம். அடுத்தது நியூ ஸ்லைடு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸோ ஆக்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கிட்டு ஹைப்பர் லிங்க்ல ஆக்ஷன். ஸோ இதுவும் லிங்க் கிரியேட் பண்ணுறது தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படின்னா
நன்னுனா எதுவுமே லிங்க் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது ஹைப்பர் லிங்க் டு அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் இந்த ஆக்ஷனு கிளிக் பண்ணால் எந்த ஹைப்பர் லிங்க்கு போகணுன்னு இருக்கு. ஸோ இதில் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்டா ப்ரீவியஸா ஃபர்ஸ்ட் ஸ்லைடா ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்லைட் கொடுத்துட்டு அடுத்தது ரன்ய ப்ரோக்ராம்னா என்னன்னா வேற ஒரு ஆப் இருக்கு இல்லையா அதை ஓப்பன் பண்ணுது. ஸோ நீங்கள் அப்போ வந்து இந்த இடத்துல வந்து நன் கொடுத்துடணும். நன் கொடுத்துட்டு இங்கே ரன் ப்ரோக்ராம் இப்படி கிளிக் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ தான் இது வந்து கிளிக் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி சப்போஸ் நான் வந்து எக்ஸல் ஃபைல் புதுசாக ஓப்பன் பண்ணி நியூ ஓப்பன் பண்ணி ஏதாவது எடிட் பண்ணுறேன், இல்லை வேர்ட் ஃபைலோ இல்லை ட்ராயிங் ஃபைல் ஏதாவது ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பை நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இதுலேருந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னும் போது இந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ரௌஸ் ஃபைலில் அதனோட அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா அந்த சாஃப்ட்வேர் ஃபைல் வந்து எங்க இருக்கும் உங்களோட சிஸ்டம்ல அந்த ஃபைல் அந்த பாத்தை காப்பி பண்ணிட்டு இங்க வந்து வைக்கலாம், இல்லை ப்ரௌஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து வைக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ரன் மேக்ரோ அப்படின்னா ஸோ மேக்ரோன்றது என்னன்னா ரெக்கார்டட்னு சொல்லுவாங்க, ரெக்கார்டட் ப்ரெசன்டேஷன் மாதிரி. ஸோ நான் அது வந்து உங்களுக்கு வியூ நடத்தும் போது நான் சொல்றேன். ஓகேங்களா. ஸோ அதுல வந்து மேக்ரோன்னு தனியா நமக்கு ஒரு கமாண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நடத்தும் போது நான் தெளிவா சொல்றேன். ஸோ ரன் மேக்ரோன்றது ஒன்றும் இல்லை, ஒரு ரெக்கார்டட் ப்ரெசன்டேஷன் மாதிரி ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி அது அடுத்தது யூஸ் பண்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு லிங்க் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஜெக்ட் ஆக்ஷன்னா என்னன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுலேருந்து லிங்க் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பிளே சவுண்ட் அப்படின்னா நீங்க இங்க லிங்க்குக்கு கிளிக் பண்றீங்க இல்லையா அப்போ சின்னதாக ஏதாவது சவுண்ட் வர மாதிரி. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நிறைய வெரைட்டி ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு ஃபைல் போகுது இல்லையா அப்போ ஸோ கிளிக் பண்ணும்போது ஒரு சவுண்ட் கிரியேட் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி அடுத்தது ஹைலைட் ஆப்ஷன். ஹைலைட் கிளிக்னா என்னன்னா கிளிக் பண்ணும் போது ஹைலைட்டா தெரியுற மாதிரி இது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இதுல இருக்கு. ஸோ நான் இதுல ஹைப்பர் லிங்க் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லைட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ஸ்லைட் ஷோ வச்சுட்டு அதில் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ ஆக்ஷன் கிளிக் பண்ணால் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி மட்டும் கிரியேட் பண்ணலாம்ல. இன்னொரு மெத்தட் இருக்கு. என்னன்னா இந்த ஷேப் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஷேப்ல போனீங்கன்னா கீழே லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்க ஆக்ஷன் பட்டன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஆக்ஷன் பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு இது ட்ரா பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு என்ன ஆக்ஷனோட செட்டிங். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணா ஏதாவது ஸ்லைடுக்கு வந்து போற மாதிரி. ஸோ நான் இதுல வந்து இதுலயும் ஃபர்ஸ்ட் ஸ்லைட்னே கொடுக்குறேன், ஓகே கொடுக்குறேன். ஸோ அடுத்தது ஸ்லைடில் போயிட்டு ஸோ இந்த பட்டனை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் பாருங்க ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஷேப்லேயே அது ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணி ட்ரா பண்ணாவே உங்களுக்கு ஆக்ஷன் ஓப்பன் ஆகிடும். இல்லை நீங்கள் நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஹைப்பர் லிங்க்ன்றது ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு கனெக்ஷன் கொடுக்கறது. இதனோட ஷார்ட்கட் Ctrl+K. ஸோ அடுத்தது டெக்ஸ்ட்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இது ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ நான் ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க டெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட் என்னது டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ண என்ன நடக்கும் நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நாம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு இன்சர்ட் டேப்லயும் இருக்கும், ஹோம் டேப்லயும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ரெண்டு டேப்லயும் இருக்கும். அடுத்தது ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். ஸோ இந்த ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரும் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நடத்திருக்கேன். எங்க நடத்திருக்கேன்னா பிரிண்ட் ப்ரிவியூல ஹேண்ட் அவுட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஃபைல்ல பிரிண்ட் ப்ரிவியூல நம்ம ப்ரிவியூ நம்மளோட பிரிண்ட் பார்க்கும்போது ஸோ அதில் வந்து நம்ம ஸ்லைடாக பார்த்துக்கலாம், இல்லை ஹேண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி ஒன்று சொன்னேன். ஸோ இந்த பிரிண்ட்டு நீங்கள் ஆப்ஷன் கொடுத்தீங்கனாலும் ஸோ இதுலேயே வந்து ஹேண்ட் அவுட் இருக்கும். நமக்கு வந்து ஸ்லைடை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு பேஜில் எத்தனை ஸ்லைட் கொண்டு வரலாம். ஸோ அப்படி இல்லையா ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதில் வந்து ஹேண்ட் அவுட்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மாறும். ஸோ இதில் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஸோ இந்த இடத்துல ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் ஆப்ஷனில் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரில் ஸோ பாருங்க ஹேண்ட் அவுட்ஸ்னு இருக்கா. ஸோ இதில் என்னது டேட் அண்ட் டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹெட்டரு ஃபூட்டர் அதாவது டைட்டில் கீழே மேலே கொடுத்துக்கலாம், பேஜ் நம்பர் கொடுத்துக்கலாம். இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. ஹோம் டேப் ஃபைல் மெனு நடத்தும் போதே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். சேம் அதே தான் இங்கே இருக்கிற ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். இதை கிளிக் பண்ணிங்கனாலையும் சேம் அதே ஆப்ஷனுக்கு தான் நமக்கு வரும். ஓகேங்களா. அடுத்தது வேர்ட் ஆர்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் பார்த்தோம், வேர்டோட டெக்ஸ்டோட ஸ்டைல் பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஏதாவது டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டாங்கன்னா
ஸோ இப்போ டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டேன். இதில் ஃபார்மட் டேப்ல வந்து நமக்கு என்ன ஆகும், வேர்ட் ஆர்ட் ஸ்டைலுன்னு ஒன்று வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நம்ம தேவைன்னா நமக்கு இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுற வேர்டை வந்து மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சேம் இதே ஆப்ஷன் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நான் உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன, டைப் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் கொடுக்குறது. ஸோ இதில் வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் கொடுத்துட்டு அப்புறம் டைப் பண்ணுறது பாருங்கள், அந்த மாதிரி மாறிடும். ஸோ இதில் வேணாலும் ஃபார்மட் டேப்ல போயிட்டு நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஸ்டைல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது டேட் அண்ட் டைம். சேம் அதே தான். ஹேண்ட் அவுட்ஸ்ல டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, சேம் அதே ஆப்ஷன் தான். ஸ்லைட் நம்பர்ன்றது பேஜ் நம்பர் சேம் இங்கே தான் போகும். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே ஒன்று தான். ஹெட் அண்ட் ஃபூட்டர், டேட் அண்ட் டைம், ஸ்லைட் நம்பர், இது எல்லாமே நம்ம ஹேண்ட் அவுட்ஸில் பார்த்தாலே அதே தான், ஒரே ஆப்ஷனுக்கு தான் போகும் எது கிளிக் பண்ணாலும். அடுத்தது சிம்பிள். ஸோ சிம்பிள் வந்து டிசேபிள் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி எங்கேயாவது டெக்ஸ்ட் கிட்ட வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா சிம்பிள் வந்து எனேபிள் ஆகிடும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் சிம்பிள்ஸ் இருக்கும். மேத்தமெட்டிக்கல் சிம்பிள், சயின்டிஃபிக் சிம்பிள்ஸ், இந்த மாதிரி நிறைய சிம்பிள் ஆப்ஷன் இருக்கும். நம்ம ஏதாவது இப்போ ஃபார்முலா கிரியேட் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு சயின்டிஃபிக் ஃபார்முலா கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மியூ, அப்புறமா இந்த காப்பிரைட் சிம்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது. ஸோ இது தவிர இன்னொன்று உங்களுக்கு நிறைய சிம்பிள்ஸ் வேணும்னா என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல ஃபாண்ட்னு இருக்கு இல்லையா. ஸோ நார்மலாக நம்ம டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட்னா டெக்ஸ்ட்டுக்கு என்னென்ன ஸ்டைல் இருக்கோ அதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த இடத்துல சிம்பிளோட ஃபாண்ட்னா சிம்பிளுக்கு என்னென்னலாம் ஸ்டைல் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றா கிளிக் பண்ணும் போதும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு மாறும். தெரியுதுங்களா. ஸோ இதில் நீங்கள் போயிட்டு சப்ஜெக்டும் மாற்றிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே சிம்பிள் மாற்றிக்கலாம். பாருங்கள், சம்மேஷன், ஓ. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபார்முலாவும் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிள் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி இன்செர்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இன்செர்ட் ஆகிடும். எந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல இன்செர்ட் ஆகிடும். ஓகேங்களா. அடுத்தது ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ன்றது இன்செர்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா, பிக்சர், கிளிப் ஆர்ட், ஷேப்பு, ஸ்மார்ட் ஆர்ட், சார்ட் இன்செர்ட் பண்ணுறது பார்த்தோம். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட்ன்றது எதை மீன் பண்ணுறாங்கன்னா, வேற ஒரு ஆப், அப்ளிகேஷன், வேற ஒரு சாஃப்ட்வேர்லேருந்து நம்ம கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டை இந்த இடத்துல எப்படி நம்ம ஓப்பன் பண்ணுறதுன்றது தான் இந்த இடத்துல இன்செர்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் தான் இந்த ஆக்ஷனில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஆப்ஜெக்ட் லிங்க் கிரியேட்டட், அதுதான் வந்து இந்த மாதிரி ஆப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த இன்செர்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்தோன்னே 2 டைப் இருக்கு. ஒன்று கிரியேட் நியூ, கிரியேட் ஃப்ரம் ஃபைல். ஸோ கிரியேட் நியூனா நியூவாக ஒரு அப்ளிகேஷனுக்கு போயிட்டு நம்ம அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது, இல்லை ஆல்ரெடி ஏதாவது ஒரு ஃபைல் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபைலை இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி பார்க்கறது. ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷன்றது என்ன வெரைட்டி ஆஃப் இருக்கலாம், அதாவது வேர்ட் டாக்குமெண்ட், எக்ஸல் வந்து சார்ட், அதாவது ஆப்ஜெக்ட் மட்டும்தான். இப்போ பிக்சர் ஏதாவது கிரியேட் பண்ணியிருந்தீங்க, ஃபோட்டோஷாப், கோரல் ட்ராவில் ஏதாவது நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்க, இல்லை பெயிண்ட் டூல் ஏதாவது டிசைன் பண்ணி வச்சுருந்தீங்க, சார்ட் ஏதாவது கிரியேட் பண்ணி நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணி வச்சுருந்தீங்க, வெறும் சார்ட் ஃபைல் மட்டும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்டை மட்டும் இதில் ஓப்பன் பண்ணி பார்க்கறது தான் இந்த இன்செர்ட் ஆப்ஜெக்ட். ஸோ கிரியேட் ஃப்ரம் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது அந்த அப்ளிகேஷன் அப்படியே ஓப்பன் ஆகும். அதாவது அந்த இமேஜஸ் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் அந்த டோட்டல் அப்ளிகேஷன், இந்த எடிட், அந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதோட சேர்ந்தே ஒரு ஆப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஏதாவது இந்த மாதிரி ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா ப்ரௌஸ் பண்ணி அந்த ஃபைல் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலுக்கு போகும். ஸோ நான் கிரியேட் நியூ மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ கிரியேட் நியூவில் ஸோ இந்த இடத்துல நான் பெயிண்ட் ப்ரஷ் பிக்சர் இருக்குல்லையா, அப்படின்னா என்னென்னா நம்ம பெயிண்ட் டூல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான். ஸோ நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணதும் பாருங்கள் நமக்கு அந்த பெயிண்டோட அப்ளிகேஷனுக்கே வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது ஃபைல் ஆல்ரெடி கிரியேட் பண்ணதை ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் இந்த ப்ரஷ் டூலை யூஸ் பண்ணி ஸோ ஏதோ ஒரு பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணி அதில் ஏதாவது எடிட் பண்ணோம்னா அதை சேவ் பண்ணால் மட்டும்தானே நம்ம இன்னொரு இடத்துல போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஆனால் இந்த இன்செர்ட் ஆப்ஜெக்டில் எப்படின்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது டைப் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணாலே நம்ம எந்த இடத்துல அந்த ஸ்லைடை வச்சு கொடுத்தோமோ பாருங்கள், நம்ம அங்கே என்ன
ட்ரா பண்ணமோ அது இந்த இடத்துல விசிபிள் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்சர்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டெக்ஸ்ட் ஃபைல். இதில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர், டேட் அண்ட் டைம், ஸ்லைட் நம்பரு, இதெல்லாம் நம்ம ஹேண்ட் அவுட்ஸ் பார்க்கும் போதே பார்த்துருக்கோம். அப்புறம் வேர்ட் ஆட்டும் ஆல்ரெடி பார்த்து தான் இதுக்கு முன்னாடி பார்த்தது டெக்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு ஸ்டைல் கொடுக்கறது. இந்த இடத்துல நம்ம ஸ்டைல் கொடுத்துட்டு அப்புறமா டெக்ஸ்ட் எழுதுறது. அடுத்தது சிம்பிள் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, அப்புறம் வேற ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து எப்படி நம்ம பிக்சரு அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மீடியா கிளிப்ஸ். ஓகேங்களா? இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ மீடியா கிளிப்ஸில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் மூவி, அடுத்தது சவுண்டு. ஸோ மூவினா வீடியோ ஃபைல், சவுண்டுனா ஆடியோ ஃபைல். சில சிஸ்டம்ல ஆடியோ வீடியோன்னு இருக்கும், சில இதில் மூவி சவுண்டுன்னு இருக்கும். ஸோ மூவினா வீடியோ ஃபைல், சவுண்டுனா ஆடியோ ஃபைல். ஓகேங்களா? ஸோ நான் நியூ ஒரு ஸ்லைட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எம் கொடுத்தா நியூ ஒரு பிளாங்க் ஸ்லைட் ஓப்பன் ஆகிடும். அதாவது அதுக்கு முன்னாடி ஸ்லைட் என்ன டைப்போ அது மாதிரி ஓப்பன் ஆகிடும். அடுத்தது ஸோ இதில் ஃபஸ்ட்டு மூவி ஃப்ரம் ஃபைல். ஸோ மூவி ஃப்ரம் ஃபைல் கொடுத்தோன்னே என்ன ஆகுனா, நம்ம ஃபைல் அதாவது எங்கேயாவது வீடியோ ஃபைல் வச்சுருந்தோம்னா அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஜஸ்ட் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா இந்த இடத்துல நமக்கு அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷன் கேட்குது பாருங்க, ஆட்டோமேட்டிக்லி வென் கிளிக்டு. அப்படின்னா என்னன்னா, இந்த மீடியா ஃபைல் வந்து நீங்கள் ஸ்லைட் ஷோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணுமா, இல்லை நீங்கள் கிளிக் பண்ண அப்புறம் தான் ப்ளே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் இது வந்து கிளிக் பண்ண அப்புறம் தான் ப்ளே ஆகணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஸ்லைட் ஷோ பண்ணி பார்க்குறேன். ஸோ இது மீடியா ஃபைலு. நீங்கள் மவுஸ் பாயிண்டர் வச்சுட்டு ஜஸ்ட் இப்படி வீடியோ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை வேணால் நீங்கள் சைஸ் பெருசும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சைஸ் வந்து பெருசு பண்ணியும் நீங்கள் வந்து உங்கள் மீடியா ஃபைலை நீங்கள் விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தது இன்னொரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த மூவிலேயே கிளிப்ஆர்ட்லேயும் நம்ம மூவி ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி கிளிப்ஆர்ட் இமேஜஸ் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹால் மீடியா டைப்புன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல போய் பாருங்கள், கிளிப்ஆர்ட் இமேஜஸ், ஃபோட்டோகிராஃப்ஸ், மூவிஸ், சவுண்ட்ஸ், ஸோ எல்லா ஃபைலுமே இதில் அவைலபிள். நீங்கள் மூவி ஃபைல் ஏதாவது கிளிப்ஆர்ட் இமேஜஸில் வேணுன்னா கூட நீங்கள் ஜஸ்ட் அதை இந்த இடத்துல வந்து அந்த மூவி ஃபைல் நேம் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்து அவைலபிள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதையும் நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஆடியோ ஃபைல், அதாவது சவுண்டு. ஸோ சவுண்ட் ஃப்ரம் ஃபைல் கொடுத்தீங்கனாலையும் நீங்கள் வந்து ஏதாவது ஆடியோ ஃபைல் வச்சுருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ஆடியோ ஃபைல் வந்து இங்கே கிரியேட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகணுமா, கிளிக் பண்ண அப்புறம் ப்ளே ஆகணுமா, நான் கிளிக் பண்ண அப்புறம் ப்ளே ஆகணும்னு கொடுக்குறேன். ஸோ இந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் தான் வந்து இந்த ஆடியோ ஃபைலுக்கான சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நான் ப்ரெசன்டேஷனில் வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து ஸோ இந்த இடத்துல நீங்கள் இப்போ வந்து ஆடியோ ஃபைல் வந்து ப்ளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது இந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஸோ ஒரு மாதிரி இருக்குன்னா நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த சிம்பிளை மூவ் பண்ணி இந்த இடத்துல வெளியே வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ப்ரெசன்டேஷன்றது இது வரைக்கும் மட்டும்தான். இதுதான் வந்து பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவாங்க. உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து எதுனாலும் பிளேஸ் பண்ணுறது, இன்செர்ட் ஆப்ஜெக்ட், பிக்சர்ஸு, ஃபைல், டெக்ஸ்ட் எதுனாலும் இன்செர்ட் பண்ணது இந்த இடம் தான். ஸோ இது வந்து பிளேஸ் ஏரியா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது அன்வான்ட் சிம்பிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வெளியே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷனோட பார்க்கும்போது இது தெரியும், பட் ஸ்லைட் ஷோ பண்ணும்போது இது தெரியாது. ஸோ கரண்ட் ஸ்லைட் வந்து நீங்கள் வந்து விசிபிள் பண்ணால் ஷிஃப்ட் F5 கொடுத்தீங்கன்னா அந்த கரண்ட் ஸ்லைட் மட்டும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த ஆடியோ ஃபைல் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதான் சவுண்ட் ஃப்ரம் ஃபைல். ஸோ அடுத்தது இதுலேயும் கிளிப்ஆர்ட் இமேஜஸ் இருக்குது. ஸோ கிளிப்ஆர்ட்டில் ஸோ இந்த இடத்துல போயிட்டு சவுண்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட்டு சவுண்டுன்னு கொடுங்க. ஸோ பாருங்கள், இது வந்து சவுண்டோட இமேஜஸ், கிளிப்ஆர்ட் இமேஜஸ்ஸு. இங்கே பாருங்கள், சவுண்டோட ஃபைல் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதை இன்செர்ட் பண்ணி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ப்ளே சிடி ஆடியோ ட்ராக் அப்படின்னா என்னென்னா, நம்ம சப்போஸ் சிடி ஃபைல் ஏதாவது சிடி இன்செர்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த சிடியை வந்து டைரெக்டாக ப்ளே பண்ணி அதுலேருந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ரெக்கார்டட் சவுண்டுனா நம்ம வந்து கரண்ட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணி, ஓகேங்களா, ஃபைலை வந்து ரெக்கார்ட் பண்ணி அந்த சவுண்டை நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து மீடியா கிளிப்ஸில் மூவி சவுண்ட் ரெண்டும் நம்ம எப்படி இன்செர்ட் பண்ணுறன்றத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் மீடியா கிளிப்ஸு. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? லிங்க்ஸ், ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு எப்படி லிங்க் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது ஆக்ஷன். ஸோ இந்த ஆக்ஷனும் சேம் லிங்க் கிரியேஷன் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ நம்ம பிக்சர் இன்செர்ட் பண்ணி அதில் வந்து ஆக்ஷன் கொடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம ஃபைலில் வந்து
நம்ம ஸ்லைடில் வந்து எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறது, ஹெட்டர் ஃபூட்டர், டேட் அண்ட் டைம், ஸ்லைட் நம்பர், வேர்ட் ஆர்ட், சிம்பிள் எப்படி கிரியேட் பண்ணுறது, இன்னொரு ஆப்ஜெக்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு எல்லாம் பார்த்தோம். அடுத்து மீடியா கிளிப்ஸில் வந்து மூவி ஆடியோ ஃபைல் வீடியோ ஃபைல் எப்படி இன்சர்ட் பண்ணி ப்ளே பண்ணுறதுன்றத பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஆடியோ வீடியோ ஃபைல் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறதுல ஃபார்மேட் இருக்குது. ஸோ எந்த ஃபார்மேட்டில் இருந்தால் இங்கே வந்து நம்ம வந்து ஆடியோ வீடியோ இன்சர்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு மூவி ஃபைலில், ஸோ வீடியோ ஃபைல் என்ன மாதிரி இருக்கணும்னா .asf, .avi, .mp4, .mpj, .wmv. ஸோ இந்த 5 டைப்பில் இருந்தால் நமக்கு வீடியோ ஃபைல் ஓப்பன் ஆகும். அடுத்தது ஆடியோ ஃபைல் வந்து .aiff, .au, .mid, .mp3, .m4g or mp4. அதே தான் நம்ம வீடியோ ஃபைல்லையும் சொன்னோம். அடுத்தது .wav, .wma. ஸோ இதெல்லாம் வந்து ஆடியோ ஃபைல் இன்சர்ட் பண்ணுற ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் நம்ம இன்சர்ட் பண்ண முடியும். அடுத்து இந்த வேர்ட் ஆர்ட் ஸ்டைல் சொன்னேன் இல்லையா? ஸோ இதில் மொத்தம் 30 வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? 30 டிஃப்ரெண்ட் ஸ்டைலு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த ஹோம் டேப் பண்ணும்போது செலக்ஷன் ஒரு ஆப்ஷன் சொன்னோம். ஸோ இதனோட ஷார்ட்கட் கீ என்னன்னா செலக்ட் ஆல்க்கு கண்ட்ரோல் ஏ. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாமே பாருங்க ஸ்லைடுக்கு செலக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வச்சு கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டும் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கிளாஸ் அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி 1 by 1 செஞ்சு பாருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.